ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இதுக்கப்புறம் யாருமே நம்ம சேரனோட மனசை காயப்படுத்தாதீங்க. ஆல்ரெடி ரொம்பவும் காயமடைஞ்சிருக்கு நம்ம சேரனோட மனசு. அவர் தெரிஞ்சு இந்த தப்பை பண்ணலை, தெரிஞ்சு இந்த ராகவக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லலை, தெரியாமல் தான் சொன்னாங்க. அதுவும் நம்ம சேரனா வாண்டடாக அங்கே போல. இந்த ராகவ் தான் வந்து நம்ம சேரன் அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. வர சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக பேசி முடிச்சுட்டு நம்ம சேரன் சரி நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, இருங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, உங்கள் பர்சனல் லைஃப்பில் நான் கேள்வி கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, இருந்தாலுமே கேள்வி கேட்குறேன். நிலாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், நிலா உங்களுடைய வீட்டில் என்னவா இருக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி நிலா வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சோழன் தான் என்னுடைய புருஷன், நான் வந்து சோழனோட வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ சோழனோட அண்ணன் தானே சேரன், இதனால அவங்களுடைய தம்பி வாய்ப்பு தான் நிலா. இந்த விஷயம் இந்த ராகவுக்கு தெரியும். தெரிஞ்சாலையும் கூட நம்ம சேரன்ட்ட கேட்குறாங்க, இல்லைங்க நிலா எங்கள் வீட்டு பொண்ணு தான், நிலா வந்து என் தம்பி ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. இல்லையே, அன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்தப்போ அந்த நிலா வந்து சோழனை தன்னுடைய கசின்ல சொல்லி அறிமுகப்படுத்தினா, நீங்கள் என்னடானாக்கா சோழன் நிலா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறீங்க, என்னால் நம்ப முடியலைங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா? இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்ல விரும்புனா சொல்லுங்கள், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்ல விரும்புனா சொல்லுங்கள், இல்லை வேண்டாம் அப்படி எப்படி சொல்லியே நம்ம சேரன் வாயிலிருந்து எல்லா விதமான உண்மையும் வாங்கிட்டு அங்கே ஆஃபீஸில் போயிட்டு நம்ம நிலாவை 8 மணி வரையும் உட்கார வச்சு நம்ம நிலா கிட்ட கேட்கக்கூடியாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எதுக்கு அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற ஒரு வீட்டில் நீ இருக்கிற, உனக்கு தனியாக அப்பார்ட்மெண்ட் பார்த்து கொடுக்குற, உன்னை வந்து நான் 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது 2வது கல்யாணம்னாலும் நான் நினைக்கவே மாட்டேன், ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என் கூட வந்துரு, அந்த டிரைவர் பையனை எதுக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு கல்யாணமா, அது ஒரு பேக் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிலாவோட மனசை ரொம்பவும் காயப்படுத்தி எங்கிட்ட சேரன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு போடையும் தூக்கி போட்டுட்டாங்க. இதனால நம்ம எல்லாம் வந்து பயங்கரமான கோவத்தில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த கோவத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம சேரன் மேலே வந்து திணிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, உங்கள் மேலே வச்சுருக்க மரியாதை எல்லாமே வந்து நீங்கள் வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் வந்து எப்படி நம்ம நிலாவை டார்ச்சர் பண்ணால் அவங்ககிட்ட இருந்து நம்ம நிலா தப்பிக்கிறதுக்கு சோழனை தன்னுடைய புருஷன் சொன்னது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நம்ம நிலா வந்து பயங்கரமாக கோவமடைகிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டுறாங்க அங்கே இருக்கிற வானதி. ஓஹோ, அப்போ இவங்க 2 பேருக்கு நடந்தது உண்மையான கல்யாணமே இல்லையா, பேக்கான கல்யாணமா? அந்த கல்யாணத்தை வச்சு இவங்க வந்து எனக்கு என்னவோ இந்த வீட்டில் மாமியார் மாதிரியெல்லாம் இவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை வந்து தேவையில்லாத நேரத்தில் வந்து வம்பு இழுக்கிறாங்க இந்த வானதி. இங்கே பாருங்கள், இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் வேறு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனையை ஊதி பெருசாக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே தான் நம்ம சோழனோட அப்பா, அவரும் வந்து ஆமாம் வானதி, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, இப்போ இவனுங்கெல்லாம் சேர்ந்து வெட்டி குத்தி மாளணும், அதுதானே உனக்கு சந்தோஷம், ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இவங்க கிட்ட வந்து சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சண்டை மூட்டிட்டு இருக்கேன், நான் நியாயத்தை தானே கேட்குறேன். இந்த சோழன் என்னவோ அவங்க அண்ணனை அடிக்க கை வாங்குறான், இப்போ அவர் என்ன இல்லாததா சொல்லிட்டாரு, உண்மையை தானே சொன்னார், இவங்க 2 பேருக்கும் பேக்கா கல்யாணம் நடந்திருக்குது, அது வந்து விவாகரத்து வரையும் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை தான் சொன்னார், இல்லாததா சொன்னார், எதுக்கு வந்து அது அவ்வளோ கோவப்படணும், இந்த பொய்யான கல்யாணத்துக்கே இந்த வீட்டில் வந்து எல்லாரும் தலையை ஆடிட்டு இருக்கீங்க, இந்த எஜமானி சொன்னால் எல்லாரும் கேட்பீங்க, எல்லாருமே வந்து அவங்க குப்பரப்படுப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து தேவையில்லாத நேரத்தில் பேசிகிட்டு இருக்க. உடனே நம்ம சொல்லணும், இங்கே பாடுறா பாண்டி, இவளை ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போக சொல்லு, இல்லைனாக்கா இவளை மூஞ்செல்லாம் அடித்து உடச்சிருவேன், ஒழுங்காக இவளை போக சொல்லு, இவ எதனா பேசினா வாயை உடச்சிருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, வாயை உடைப்பீங்களா, உடைங்க பார்க்கலாம், என் பாண்டியை அடித்ததுக்கு ஏன் அடிச்சுன்னு கேட்டாக்கா என் வாயை உடைப்பீங்களா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் உண்மையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வைக்கல, அதுவே தப்பு. முதல்ல இங்கே பாருங்கள், நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் பாண்டிக்கிட்ட பேசினா சிரிச்சா உங்களுக்கு என்ன வலிக்குது, நீங்கள் எதுக்கு வந்து கோவப்படுறீங்க, உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இங்கே பாருங்கள், நான் பாண்டியை காதலிக்கிறது என் அப்பா அம்மா உட்பட இந்த ஊருக்கே தெளிவாக தெரியும், நான் பாண்டியை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு மட்டும் எங்கே வேக்குது, ஏன் இது மாதிரி வந்து கோவப்படுறீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் வச்சு நல்லா இருக்காது, இதுக்கப்புறம் பாண்டி மேல கையை வச்சா கேட்கறதுக்கு ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அங்க பாருங்க, பாண்டியை காதலிக்கிறேன் நான் இருக்கிறேன், பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் இருக்கிறேன், நான் கேட்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் நம்ம சேரன் ரொம்பவே ஒழிஞ்சு போயிட்டாங்க. அடடா, நம்மளால் வந்து நிலாவுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் பாரு நிலா, எனக்கு இது மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரியாது, நீ எங்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ராகவ் வந்து எங்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்க்குறான், தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் உசாராந்திரப்பில்ல, நீ எதுவுமே எங்கிட்ட சொல்லலையப்பா, எனக்கு எப்படி தெரியும் உனக்கும் ராகவுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குதுன்ற விஷயம் எனக்கு என்ன தெரியும் சொல்லு, அன்னைக்கு ராகவ் நம்ம வீட்டுக்கு வந்தாரே, அவர் உனக்கு உங்கள் கம்பெனியோட எம்டி உங்களோட கம்பெனியோட பாஸ்ன்றதுனால தான் இந்த விஷயம்
விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்ல, இங்கே பாருங்க கம்பெனியோட பாஸ்னா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு எதுனா அவசியம் இருக்குதா? இங்கே பாருங்க கம்பெனியோட பாஸ்னா ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா அந்த கோவத்திலே பேசிட்டு இருக்காங்க நம்ம சேரன் கிட்ட. இன்னொரு பக்கம் நம்ம சோழனும் வந்து நம்ம சேரனோட சட்டையை பிடிச்சி, ஏன்னா இது மாதிரி பண்ண சொல்லுன்னு, ஏன்னா இது மாதிரி பண்ண, எதுக்கு நான் இது மாதிரி பண்ணேன், அவன் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை அடிக்க போகிறாங்க, சட்டையை பிடிக்கிறாங்க. இதை பார்க்கவே ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாருமா சேர்ந்து நம்ம சேரனோட மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த ராகவ். அந்த ராகவ் மட்டும் நம்ம சேரங்கிட்ட இது மாதிரி கேட்காம இருந்து, இல்லை அந்த ராகவே வந்து புலன் விசாரணை பண்ணி நம்ம நிலாவுக்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அவனே தெரிஞ்சுட்டு தான் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சேரன் மூலிமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் மிகப்பெரிய தப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, அந்த ராகவோட வீட்டுக்கே போயிட்டு, ஏண்டா என் பொண்டாட்டிக்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்க, இந்த வாய் தானே கேட்டது, இந்த கை தானே என் பொண்டாட்டிக்கு வந்து தேவையில்லாமல் தப்பாக மெசேஜ் அனுப்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையே மூஞ்சி வாய் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க நம்ம சோழன். இருந்தாலும் நம்ம சோழன் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு. நம்ம சேரனை அடிக்க கை நீட்டி இருக்கக்கூடாது, அவர்கிட்ட வந்து சட்டையை பிடிச்சி ஏன்னா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கக்கூடாது. ஏன்னா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சாப்பிட்டா உன்னால் பார்த்தியா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம சோழன் அவரோட டோனே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, நம்ம சேரனை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. எனக்கா அந்த சோழனை எடுத்து வளர்த்ததே வந்து நம்ம சேரன் தான். நம்ம சேரன் மட்டும் இல்லைனாக்கா இந்த சோழன் பாண்டி பல்லவன் எவனுமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல அனாதையாக இருந்திருப்பாங்க. நம்ம அப்படியாப்பட்ட ஒரு சேரனை வந்து இந்த வீட்டுக்காக உழைக்கிற நம்ம சேரனை போய் நம்ம சோழன் இது மாதிரி பேசுனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம நிலா கூட இங்கே பார் சோழன், அவர் தப்பு பண்ணார் தான், அதுக்காக அவர் அடிக்க போவியா, அந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்காத, அவர் என்ன ஒன்று அந்த மாதிரியா வளர்த்துருக்கிறாரு, அவர் தப்பு பண்ணார் ஓகே, அது நான் கேட்டுக்கிறேன், அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கூட நம்ம சேரனுக்கு சப்போர்ட் பண்ணாது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கடைசியில் நம்ம சேரன் வந்து நிலாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க, நம்ம நிலாவும் வந்து நம்ம சேரன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். எனக்கா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் பாசமாக இருக்கிறாங்க. நம்ம சேரன் இந்த நிலா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய தங்கச்சி இந்த வீட்டில் ஒரு பிறந்த ஒரு பொண்ணுன்ற மாதிரி தான் நம்ம நிலாவை வந்து நம்ம சேரன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவும் வந்து சேரனை வந்து அண்ணா அண்ணா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட கோபத்தை வந்து வேறு யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாது, நான் உன் மேலே காட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னுடைய அண்ணனாக இருந்தால் இதை வந்து என்னை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து நம்ம சேரன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே பார் நிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தாக்கா நான் கொஞ்சம் உஷாராக இருப்பேன்ல, அதனால தான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. உனக்கு அந்த ராக வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும், அப்படி பண்ணியிருந்தா நானே போய் கேட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நம்ம நிலா கிட்ட சொல்ல, சரிங்க எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி இந்த வீட்டில் பழையபடி சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் துள்ளி குதிக்கணும். அதே மாதிரி இந்த வானதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு, இந்த விஷயத்தை பெருசாக்கி அவங்க நிலாவோட மனசை காயப்படுத்துவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.